நாங்கள் நிறைய முதலீட்டாளரை பார்க்கும்போது ஒரு கேள்வி எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் படம் உண்மையாலே சேஃபாக இருக்குமா அப்படின்ற கேள்வி வந்து பல பேர் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் உண்மையாலே பாதுகாப்பானதா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஆரம்பிக்கிறாங்க, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கிற கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யார் முதல்ல பணத்தை போட்டு இந்த தொழிலை ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த பிஸ்னஸோட ஓனர், அவங்க தான் ஸ்பான்சர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரஸ்டீஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதாவது ட்ரஸ்டின்றது யாருன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மாதிரின்னு வச்சுப்போம். அவங்க தான் வந்து இந்த பிஸ்னஸை எப்படி வந்து ரன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து யோசிச்சு பண்ண போகிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்சியை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏஎம்சின்றது வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள தான் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஸ்கீமையும் லான்ச் பண்ணி அந்த ஸ்கீமுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் வச்சிருப்பாங்க. அந்த அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ஸ்கீம்ஸை வந்து நடத்திட்டு வருவாங்க. ஸோ இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே ஆப்ரேஷன்ஸில் வந்து எங்கேயுமே வந்து தலையிட மாட்டாங்க. அதை வந்து இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் தான் பார்த்துக்கும். இப்போ ஒரு முதலீட்டாளர் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து அந்த ஸ்கீமுக்குள்ள பணம் போகும். அந்த ஒரு ஸ்கீமும் ட்ரஸ்ட் மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள இருக்கிற பணத்தை மட்டும்தான் இந்த ஏஎம்சி, அதாவது இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள இருக்கிற பணம், அதாவது அந்த ஸ்கீமுக்குள்ள இருக்கிற பணம் வந்து யாரை சார்ந்தது அப்படின்னா அதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண முதலீட்டாளர்களை சேர்ந்தது. ஒரு யூனிட் ஹோல்டரும் அதோட பெனிஃபிஷரியா இருப்பாங்க. இது இல்லாம அந்த ஸ்கீமை வந்து பாத்துக்கிறதுக்கு நீங்க வாங்குற ஒரு ஷேரா இருக்கலாம், இல்ல கோல்டா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு கஸ்டோடியன் ஒருத்தவங்க இருப்பாங்க. இது இல்லாம உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருக்கலாம், இல்ல பணத்தை வெளியே எடுக்கிறதா இருக்கலாம், இந்த கணக்குகள் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு தனியா வந்து ஒரு பதிவாளர் இருப்பாங்க, ரெஜிஸ்ட்ரார்னு சொல்லிட்டு. இது இல்லாம இந்த ஸ்கீமுக்கு வந்து ஒரு ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. இது இல்லாம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆல்ரெடி வந்து ஒரு இன்டர்னல் ஆடிட்டர் மாதிரி இருப்பாங்க. இதுக்கெல்லாம் தாண்டி இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா செபின்னு ஒரு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ரெகுலேட்டர் இருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து கட்டமைப்புக்குள்ளதான் உங்க பணம் இருக்கும். நாளைக்கு இந்த கம்பெனியை ரன் பண்ற, அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிச்ச கம்பெனிக்கு ஏதாவது ஆயிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெலிகேர், டிஹெச்எஃப்எல் அப்படின்ற சில கம்பெனி எல்லாமும் மியூச்சுவல் ஃபண்ட் நடத்திட்டு வந்தாங்க. அந்த கம்பெனிக்கு வந்து சில நஷ்டங்கள் ஏற்பட்டனால இந்த தொழிலை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவங்க வெளியே போறனால அவங்களுடைய நஷ்டத்தை வந்து சரி பண்றதுக்காக அவங்களுடைய ஸ்கீம்ல இருக்கிற பணத்தை அவங்களால தொடவே முடியாது. ஏன்னா இந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட்டுக்குள்ள இருக்கு அண்ட் இந்த பணத்தை அவங்க வெளியே எடுக்க முடியாது. அவங்க நஷ்டம் ஆயிடுச்சுன்னா இந்த தொழிலை யாருக்காவது இன்னொருத்தருக்கு வித்துட்டு அவங்க வெளியே போகலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எக்ஸிட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு கம்பெனி வாங்கி அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ரூபாவை கூட அந்த கம்பெனி யார் ஆரம்பிச்சாங்களோ நான் தானே இந்த கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா உங்க பணம் வந்து ட்ரஸ்ட்டுக்குள்ள தான் இருக்கும். அதனால மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்க பணம் வந்து சேஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சேஃப். நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால உங்களுடைய வேல்யூ ஏறலாமோ இல்லை இறங்கலாமோ தவிர உங்க பணத்தை வேற யாரும் எடுத்துட்டுலாம் போக முடியாது. அந்த அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. அதனால எந்த ஒரு முதலீட்டாளரும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாலே எல்லாருமே இதை வந்து ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இது ப்ராடக்ட் தான், ஆனா இதை வந்து ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா நீங்க வந்து எதுல வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது நீங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியும், நீங்க எஃப்டி மாதிரி ஒரு டெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும், நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணா கூட மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது இல்லாம வெளிநாட்டு பங்குகளை வாங்கணும், இப்ப நான் வந்து கூகுள், ஃபேஸ்புக் இல்ல ஆப்பிள் அந்த மாதிரி கம்பெனியில நான் வந்து முதலீடு பண்ணாலும் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா நீங்க வந்து முதலீடு பண்ண முடியும். இது இல்லாம இந்தியாவில் இருக்கிற பல தரப்பட்ட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும்னாலும் பண்ண முடியும். ஆனா ஜென்ரலா பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாலே இது வந்து பங்கு சார்ந்ததுன்னு மட்டுமே நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது நீங்க உங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி அதை ஒரு ப்ரொஃபஷனல்
குவாலிஃபைடு பீப்புளை வச்சு உங்கள் பணத்தை மேனேஜ் பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்டோட வேலை. ஸோ அதனால மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்கள் எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பல நன்மைகள் இருக்குது. அதில் சில முக்கியமான நன்மைகளை பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். முதல்ல ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். அதாவது உங்கள் பணத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த பாதுகாக்கிறவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ உங்களுடைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெல் குவாலிஃபைடாக இருப்பாங்க. இந்த தொழிலே வந்து பல வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறவங்க தான் உங்கள் பணத்தை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு ஃபண்ட் மேனேஜரை தனியாலாம் நீங்கள் போய் ஹையர் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதுவே நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அதே ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். இது ஒரு பெரிய நன்மை. நம்ம சின்ன சின்ன முதலீட்டாளர்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய நன்மையாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். அதாவது நீங்கள் ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட அது வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 கம்பெனிலையோ இல்லை 50லேருந்து 60 டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டிஸ்லையோ இன்வெஸ்ட் ஆகும். இதை நீங்கள் சாதாரணமாக தனியாலாம் செய்யவே முடியாது. நீங்கள் ஒரு 50-60 இடத்துல போய் எஃப்டியெல்லாம் போட முடியாது. அதுவே நீங்கள் ஒரு 5000 ரூபாய் இருந்ததுன்னா கூட இது அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி உங்களுடைய ரிஸ்க்கை வந்து அந்த அளவுக்கு கம்மி பண்ணிடும். அடுத்து முக்கியமான விஷயம்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப வெளிப்படையான அணுகுமுறையாக தான் வச்சுருக்கோம். நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எப்போ வாங்குனீங்க, இதுக்கு யார் ஃபண்ட் மேனேஜர், இது எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்ற எல்லா தகவல்களும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டின்றது நீங்கள் போட்ட பணத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே இங்கே அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அவங்க கிட்ட வந்து ஒரு ரிடம்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக மியூச்சுவல் ஃபண்டே உங்களுக்காக பணத்தை விற்று பணத்தை உங்கள் வங்கி கணக்குக்கு 2லேருந்து 3 நாளில் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அடுத்தது ஈக்குவாலிட்டி நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக நம்ம ரியல் எஸ்டேட்டை வாங்கி விற்கணும் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி நல்லா பேச தெரியணும், சத்தமாக பேச தெரியணும், நல்ல பார்கெயின் பண்ணக்கூடிய பல தகுதிகள் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல விலையே கிடைக்கும். இன்னொருத்தருக்கு வந்து நல்லா பேச தெரியல, நல்லா வந்து பார்கெயின் பண்ண தெரியல அப்படின்னா அவருக்கு ஆக்சுவலி கிடைக்க வேண்டிய விலை கிடைக்காம கூட போயிடலாம். அதுவே மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேச தெரியும், பேச தெரியல அப்படின்றது கணக்கு கிடையாது. உங்களுக்கு என்ன விலை கிடைக்கணுமோ அந்த விலை கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இதுவும் வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். ஏன்னா அன்னைக்கியோட NAV என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லோவஸ்ட். உங்களுக்கு கிடைக்கிற பயன்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜரை வச்சு உங்கள் பணத்தை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இத்தனை கைண்ட் ஆஃப் டைவர்சிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை இத்தனை டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது நீங்கள் கொடுக்குற காஸ்ட் ஒன் ஆஃப் த லோவஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஈஸ் ஆஃப் ஆப்ரேஷன். பணத்தை முதலீடு பண்ணுறதோ இல்லை வெளியே எடுக்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் ஆஃப் த பட்டன்லேயும் நீங்கள் வந்து செய்ய முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப எளிதானது. நான் போய் பெரிய அக்ரிமெண்ட் போடணும், ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு போகணும், கையெழுத்து போடணும் அப்படின்ற தொல்லைகள் எல்லாம் எதுவுமே கிடையாது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் குறைஞ்ச பணத்தை வச்சு கூட இந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய முடியும். இதுக்கு வந்து எனக்கு 1 கோடி ரூபாய் இருந்தால் தான் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் மாதம் சேர்க்குறீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து கூட நீங்கள் வந்து சேர்க்க முடியும். இல்லை நான் ஒரே ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இண்டிவிஜுவலுக்கு இது வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். இந்த முதலீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரத்தை மட்டும் சரியாக கொடுத்துட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை சரியாக பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்ல விதமாக பணத்தை வந்து வளர செய்ய முடியும். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.